ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 தானே மாருதி 800 கார் எடுக்க போகிறோம். எந்த காரில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் போகிறோம். இந்த கார் என்ன கண்டிஷன் தெரில. இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் வரும். 215 இல்லை 216 கிலோமீட்டர் வரும். இப்போது அத்தனை கிலோமீட்டர் நம்ம நைட் ஹேண்ட் ட்ராவல் பண்ண போகிறோம். போயிட்டு அங்கே வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஓகே கைஸ், 5 hours later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு ரீச் பண்ணிட்டோம். கார் அங்கே நிற்கிது பாருங்கள். டைம் காட்டுறோம் ஃபோனில். சரி காரில் இல்லை கைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் காட்டுற கையில் இது இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஆகுது. அந்த காரில் ஃபியஸ்டாவில் தான் வந்தோம். இப்போ வந்து நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகிறோம். கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு 7 o'clock அந்த ரேஞ்சுக்கு தான் வருவார். அதனால் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டு கார் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ரீச் ஆகிட்டு இங்கே நம்ம டீ குடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காரோட லொக்கேஷனுக்கு போகிறோம். கார் லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம அந்த வண்டி என்ன கண்டிஷன் தெரில. அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியுமா இல்லை டோ பண்ணிட்டு போக முடியுமான்னு தெரில. டோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே டோ பண்ணிட்டு போகணும். அதனால் நம்ம அந்த கார்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு என்ன கண்டிஷன் ஃபுல்லாக காமிச்சேன். காசு பார்த்தீங்கன்னா நம்ம காரோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த கார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா மாருதி 800 2001 மாடல் கார்பரேட் ரேஞ்சுன்னு தான் வருது. வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வண்டி நம்ம இல்லை சாப்பிட்டு தான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம செங்கல்பட்டு வரையும் தாண்டி வந்துட்டோம். ஆனால் இந்த கார் என்ன ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆகலை. அதனால் சங்கிலி போட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வண்டியோட டயர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த டயரை மாற்றிருக்கு. இப்போது இன்னும் 150 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது இந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்தோம். வர வழியில் டயர் வெடிச்சிருச்சு. அப்பா கொதிக்குது. டயர் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த கிழிஞ்ச டயரை தான் தூக்கி மாட்டணும். மாட்டி தான் எடுத்துகிட்டு